இந்த வகை உணவை செரிமான மண்டலத்துல செரித்து அனுப்புறதுக்கே அவ்வளவு சிரமப்படும்போது எப்படி உடல் ஆரோக்கியமா இருக்கும்? இந்த மரபணுமாற்ற உணவுகளுக்கு பின்னாடி இருக்கும் மருந்து வியாபாரம் பெருசு. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? ஆடு மாட்டுக்கு கூட ஊசி போட்டா குட்டி போடுது. மனுஷன் நிலைமை எவ்வளவு கீழ்நிலைக்கு போய்விட்டது? ஊசி போட்டும் பிள்ளை பிறக்காமல் போகுதுன்னா, நம்முடைய மனித மரபணுக்களில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த வகை கேடான உணவுகள் ஏற்படுத்தி இருக்கும்? வியாபாரம் செய்றவன் கப்பல்லையும் லாரிலும் கொண்டு வந்து கொட்டதான் செய்வான். அதை வாங்கி சாப்பிடுறவங்க கவனமாக இருக்கணும். இயற்கை விவசாயம் விழிப்புணர்வு திரும்ப தேவைப்படுது. தற்சார்பு வாழ்க்கை எண்ணத்தை மாத்துறதுக்கு உங்க பக்கத்து வீட்டு பழக்கடைக்காரர் ஆரம்பித்து சினிமாக்காரனும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்துறவனும் போதும். மாறுங்கள். அதுதான் மனித குலத்துக்கு நல்லது. இந்த செய்தியை மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. இந்த சேனலையும் பின்தொடர்ந்து வாங்க. பேச வேண்டியது நிறைய இருக்கு. நன்றி, வணக்கம்.